நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி சில பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் மேடம். முன்னாடி நம்ம பார்த்துருந்தது கிரேப் சில்க் பார்த்துருந்தோம். இப்போ விஷால் பூனம், இது பின்னி சில்க் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் ஷாப்பில் வச்சுருக்கோம். இது பிராசோ சாரீஸ். ஃபேப்ரிக்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன ஃபேப்ரிக்கில் சாரீஸ் இருக்குது? இங்கே நம்மள்ட்ட ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது மேடம். பட் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அந்த 30 கலெக்ஷன்ஸும் கொடுக்குறோம். ஷாப்பில் இதை நம்பி வர்றாங்க. அப்போ இப்போ அவங்க ஒரு மெட்டீரியல் நம்பி வருவாங்க. அந்த மெட்டீரியல் அந்த டைமில் ஷாப்பில் இருக்காது. ஏன்னா 30 மெட்டீரியல்ஸ் நம்ம ஒரே இந்த ஸ்பேஸில் வைக்க முடியாதுன்றதுனால எப்பயுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு 6 மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். ஓகே, உங்களோட ஷாப்ல வந்து இப்ப சாரீஸ் பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த ஹேங்கர்ல தொங்கறது பார்த்தா போதும். சோ ஃபுல் வியூவுமே உங்களுக்கு இப்படியே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அவங்க இப்படியே பாத்துருவாங்க. இப்போ இது எல்லாமே கிளாஸ் பிராசோ. நம்ம லாஸ்ட் டைம் கிளாஸ் பிராசோ நம்ம ஷாப்ல வச்சிருக்கல. வீடியோல பார்த்துட்டு எல்லாரும் ஷாப்க்கு வந்துட்டு இல்லன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதனால இப்போ வந்து நம்ம கிளாஸ் பிராசோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பல்லு இருக்கா, ப்ளவுஸ் இருக்கா, எப்படி இருக்கு, ஜாயிண்ட் இருக்கு, எப்படி வந்திருக்கு எல்லாமே அவங்க இப்படியே பாத்துருவாங்க. சோ அப்படியே அவங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்தரா கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம் மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங். இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய போத்தீஸ் எல்லாருக்குமே தெரியும். போத்தீஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா மதன கோபால சுவாமி கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப் இருக்குது. இன்றைக்கி அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய சூப்பரான ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மதன கோபால சுவாமி கோவில் இருக்கான், அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள். இந்த கடைக்கு இன்னொரு வழியாக வரலாம். விளக்கு தூண்லேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா போத்தீஸ்க்கு போகிற வழியில் அப்படியே டேர்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேஷன் டெக்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த கடையில் இருக்கக்கூடிய சூப்பரான ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் மேம், வெல்கம் பேக் டு ஃபேஷன் டெக்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட ப்ரொமோஷன் வீடியோனால ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. 2,75,000 வியூஸ் போயிருந்தது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்திருந்தாங்க. அதிலே கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்க போறீங்க? எல்லா கலெக்ஷன்ஸும் லாஸ்ட் வீடியோ நம்ம மேக் பண்ண மாதிரி நம்ம அந்த ஒரு 30 மெட்டீரியல்ஸ் நம்ம எப்பயுமே வச்சிருக்கிறது. ஷாப்ல இருந்து ஒரு 6 மெட்டீரியல்ஸ் இருக்கும். எப்பயுமே போல இப்போ என்ன சாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிடுவோம். ஓகே, பாத்துடலாமா? தாராளமா மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்குறது இப்போ நம்ம பார்க்குறது பூனம் சாரீஸ் மேடம். இது ப்ளவுஸ், பாடி. ஸோ லாஸ்ட் வீடியோலையுமே உங்களுக்கு இதில் எல்லாரும் கேட்டிருந்தது அந்த பூனம் சாரீஸ் 150 ருபீஸ் பூனம் சாரீஸ் நம்ம போடுங்க அப்படின்னு சொல்லி தான். இது நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு 150 ருபீஸ் கொடுத்துறோம். இந்த வீடியோவில் வந்து ஏதோ 2 சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ, உங்கள் வீடியோக்கு நம்ம சிங்கிள் சாரிக்கே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தலாம். சிங்கிள் சாரிக்கே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துரும். ஸோ 150 ருபீஸ்க்கு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட உள்ள சாரி அவங்களுக்கு சிங்கிள் சாரியே ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடுது. 2197. சரி மேடம், பெருசாக ஒரு குவாலிட்டி இதில் எதிர்பார்க்க முடியாது. ப்ளவுஸ் நம்ம நார்மலாக ஒரு 400-450க்கு பர்ச்சேஸ் பண்ணுற பூனம் சாரி என்ன ஒரு குவாலிட்டியில் இருக்குமோ அந்த குவாலிட்டி இதில் இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பிராண்டட் ஐட்டம் தான் டீல் பண்ணுறோம். இது ஒன்று மட்டும் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்தே வச்சிருக்கணும், எல்லா ஐட்டமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காது. ப்ளவுஸ், பாடி. சாரியோட மீட்டர் வந்து எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 6+ மீட்டர்ஸ் இருக்கும் மேடம். 6+ மீட்டர்ஸ். இதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் டிஸ்பிளே பண்ணுறோம். ப்ளவுஸ் நமக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு குவாலிட்டி டீம் இருக்குது. ஒவ்வொரு சாரியுமே நம்ம எதுவும் டேமேஜ் இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எத்தனை மீட்டர் இருக்குது, செகண்ட் பார்ட் எத்தனை மீட்டர் இருக்குது, ஹைட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிடுறோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறோம். இது ப்ளவுஸ், பாடி. செக் பண்ணிட்டு இந்த நூல் வச்சு கட்டிடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறவங்க கூட அவங்க ட்ரபிள் இல்லாமல் சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு கொடுத்துட்றோம். ப்ளவுஸ் ஸோ இப்படி காமிக்கிற மாதிரியே அவங்களும் அவங்க கஸ்டமர்கிட்ட காமிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் இப்படியே பார்த்துருவாங்க. ஜாயிண்ட் எப்படி இருக்குது, என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்க கஸ்டமருமே இதே மாதிரியே பார்த்துட போகிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணாட்டினாலும் இதே மாதிரி நீட்டாக அவங்க ஃபோல்ட் பண்ணி வச்சிட போகிறாங்க. ஸோ அது விரிச்சு காமிக்கிறதுனால எந்த ஒரு ட்ரபிளுமே அவங்களுக்கு இருக்காது. இதே மற்ற இடங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்னா ப்ளவுஸ் தனியாக ஒரு பீஸாக இருக்கும், மற்ற சாரியும் 2 பீஸாக இருக்கும். ஒரு 4 பேர்ட்ட அதை காமிச்சதுக்கு அப்புறமே அந்த சாரி ஒன்றும் இல்லாமல் போயிடும், ப்ளவுஸ் பீஸ் ஒரு பக்கம் மிஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ட்ரபிள் இதில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளவுஸ், பாடி. இதெல்லாமே ஜஸ்ட் 150. இந்த சாரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணா இந்த கோட் நம்பர் சொல்லணுமா? ஸ்கிரீன்ல தெரியும். இப்போ சைட்லயே இருக்கும், அங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கூட ஜஸ்ட் கோட் நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோட் நம்பர் சொன்னா சேம் கலர் அதே சாரி அப்படியே தான் போகும். இப்போ இந்த ஒரு சாரிக்கு மட்டும் தான் இந்த கோட் நம்பர் இருக்கும். அவங்க என்ன சாரி கேக்குறாங்களோ அதே சேம் சாரி அவங்களுக்கு ரீச் ஆயிடும். சோ அதுக்காக தான் நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கிறது. இந்த மாதிரி பார்டர் வந்துருது. இதோட பிரைஸ் இது எல்லாமே 150 தான். நார்மலா இதோட பிரைஸ் வந்து நமக்கு வெளி மார்க்கெட்ல 400 அந்த ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? 450 வரைக்கும் இருக்கும். ஓகே, பட் இதுக்கு நம்ம அந்த பெருசா ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கான குவாலிட்டிலாம் அது கிடையாது. ஒரு 450க்கு நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி என்ன இருக்குமோ அந்த குவாலிட்டி இதுல இருக்கும். ஜஸ்ட் ப்ளீட்ஸ்களில் ஒரு ஜாயிண்ட் வர்றதுனால உங்களுக்கு 150 கிடைச்சிருக்கு. பட் அதுவுமே எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே 150 கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும்.
ப்ளவுஸ், பாடி எல்லாத்துக்குமே பிளவுசஸ் வந்துரும். வந்துரும். கண்டிப்பாவே வந்துரும். பல்லு, பாடி, சூப்பர். ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது அது ஒன்று ரன்னிங் ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக இருக்கலாம். பட் கண்டிப்பான முறையில் எல்லாத்துலேயுமே பிளவுசஸ் இருக்கும். இந்த 150க்கே உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பார்த்தா ஒரு 10 சாரீஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அந்த 10 சாரீஸ்லையுமே ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும். ஒரு சில பேட்டர்னில் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும், பட் கண்டிப்பானதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ளவுஸ் இருக்கும். அந்த ப்ளவுஸ்க்கான கேரண்டி நம்ம கொடுத்துருவோம். பல்லு ஒரு சில இதில் இருக்கலாம், ஒரு சில மெட்டீரியலில் இருக்காது. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப நம்ம ஃபுல் வியூ காமிச்சிடுறோம். ப்ளவுஸ், பாடி. ஓகே, இதில் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் ஒரு தடவை காமிச்சிட முடியுமா? காமிச்சிடலாம். இப்போ நம்ம தேடினாலே ஸ்டிச் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச் கொடுத்துருப்போம். அதுவும் ப்ளீட்ஸ் கடையில் போயிடும். இருக்கு இல்லையா? நம்ம தடவி பார்த்தா ஸ்டிச் இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இப்போ நம்ம சாரி வியர் பண்ணியிருந்தா நம்ம ஜாயின் சாரி தான் வியர் பண்ணியிருக்கோம், நம்ம சொன்னாதான் தெரியும். உங்களுக்கே ஒரு 4 தடவைலாம் மறந்துடும். அடுத்ததாக பார்க்குறது ஷிஃபான் சாரீஸ் மேடம். ஷிஃபான்லேயே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சி சாரீஸ், பாடிக்குள்ள ஃப்ளவர் கிளிட்டர்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்கே. இது எல்லாமே நம்ம லெஃப்ட் ஓவர் பீசஸ், நம்ம ஃப்ராங்காக சொல்லணும்னா லெஃப்ட் ஓவர் பீசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம சடனாக இந்த வீடியோக்கு பிளான் பண்ணோம். அதனால நம்ம போன தடவையும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம், இந்த தடவையும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணது போக லெஃப்ட் ஓவர் பீசஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது. அவங்க நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாகவே கொடுப்போம். எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃபானில் உள்ள சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல் சாரியிலே பார்த்துருக்க முடியாது. ஜாயின் சாரியிலே இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 170 தான். ஆமாம் மேடம். 170 சூப்பராக இருக்கே. இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர்ல 2 பக்கம் பார்டர்லையும் சரி கிளிட்டர்ஸ் வந்துருது, பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் வந்துருது. இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் மெட்டீரியல்ல 170 கிடைச்சிடுது. 170 ரூபாய்க்கு அதுவும் ஸ்டிச் பண்ணி வேற. ஆமாம் மேடம். நம்ம நார்மலாக சேல் பண்ணுறது வந்து 250 230 இந்த ரேஞ்சில் சேல் பண்ணுறது. நம்ம கஸ்டமர்ஸ்க்குமே இப்படி லெஃப்ட் ஓவர் பீசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு ஆஃபரில் கொடுத்துருவோம். இப்போ உங்களோட இதுக்கு நம்ம ஒரு ஆஃபரில் கொடுக்கணுன்றதுக்காக 170 கொடுத்துருக்கோம். நார்மலான அதோட ப்ரைஸ் வந்து 230 சேல் பண்ணுவோம். நல்ல ஒரு பிளாக் கலர்ல உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் தான் பாடிக்குள்ள ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் வச்சிருக்கு. சாரீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட இப்பவே வந்து நிறைய வெரைட்டி சாரி கலர்ஸ் டிசைன்ஸ் காமிச்சிட்டீங்க. ஆமா மேடம். இப்போ இதெல்லாம் பிராசோல ஆர்கான்சா பிராசோ பாப்பீங்க, அதே லுக்ல உங்களுக்கு ஷிஃபான்ல கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரேரான கலர்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே சில்வர் ஜரியோட இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரோட வந்துடுது. ஜஸ்ட் 170 தான். ஸோ ஜாயின் சாரீஸ்ல இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும் பிராண்டடான கலெக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் எல்லாரும் ஜாயின் சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ ஷிஃபான் மெட்டீரியல் எனக்கு நார்மல் சாரியே 250 கிடைக்குது, 300 கிடைக்குது அப்படின்னு சிலர் சொல்லலாம். பட் அதோட குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அது அவங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 900க்கு மேலே வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ப்ளீட்ஸ் கடையில் போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் வருது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றதுனாலையும் உங்களுக்கு 170 கிடச்சிடுது. இப்போ உங்கள் சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு கிடையாது. வீடு தேடி போயிட போகுது 170 ருபீஸ்க்கு. 170 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். சூப்பர். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? இருக்கு மேடம். பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கான சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கே 70 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ ஒரு 150 170 ருபீஸ் சாரிக்கு அவங்க 70 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சிஓடி சார்ஜஸ் பே பண்ணுறதுக்கு பெட்டர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடலாம். பட் வேறு வழி இல்லை அப்படின்னு இருந்தாலோ இல்லை ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சிஓடியில் ஆர்டர் பண்ணியே பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களும் சிஓடி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சிஓடி வேணும் அப்படின்றவங்களும் நம்ம சிஓடி ப்ரொவைட் பண்ணுறோம். சிங்கிள் சாரிக்கு 70 ருபீஸும் அடிஷனல் சாரீஸ் ஒன்றுக்கும் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ சிலர் வந்து செல்லர்ஸாக இருப்பாங்க, அவங்க கையில் தான் கேஷ் இருக்கும், போய் பேங்க்கில் போய் போட முடியாது, ஒரு இன்டீரியராக இருப்பாங்க. அப்படி செல்லராக இருக்கவங்களுக்கு சிஓடி கூட பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 10 சாரி அவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு 250 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இப்போ 170 + 25 அப்படின்றதுல 195 அவங்க கையில் ரீச் ஆகிடுது. இந்த சாரீஸ் அவங்க தாராளமாக ஒரு 300 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். அப்படி செல்லர்ஸ்லாம் சிஓடியுமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான். 9 அடுத்ததாக பார்க்குறது காட்டன் சாரீஸ் மேடம். இதெல்லாம் பிராசோ டைப் காட்டன். அதாவது பிராசோவில் நமக்கு எப்படி டைப் இருக்குமோ அதே டைப் தான் உங்களுக்கு காட்டனில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஜரி பார்டரோட ப்ளவுஸ். ஓகே. இப்போ இதோட ப்ரைஸும் நம்ம நார்மலாக வந்து 250 ரேஞ்சு கிட்ட சேல் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை ஜஸ்ட் 150 கொடுத்துருக்கோம். 150 தான். ஆமாம் மேடம். சூப்பர்.
அப்ப இந்த வீடியோல அதிகமான ரேட்டுங்கிறத என்ன காமிக்க போறீங்க? 350 வரைக்கும் காட்ட போறோம். 350 வரைக்கும். சூப்பர். ப்ளவுஸ், பாடி, வாவ்! இது ப்ளவுஸ், பாடி. இது எல்லாமே நமக்கு லெஃப்ட் ஓவர் பீசஸா இருந்ததுனால உங்களுக்கு ஒரு ஆஃபரா குடுத்துருவோம் அப்படின்றதுக்காக இந்த 150 குடுத்துருக்கோம். பல்லு, பாடி. இது 150னா சீரியஸ்லி நம்ப முடியல. சூப்பரா இருக்கு சாரி. ஆமா மேடம். இது அப்படி டீச்சர்ஸ் காட்டனும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இது ஏன்னா கொஞ்சம் சில்க் மிக்ஸும் இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரியான காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பியூர் காட்டன்னாலும் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ச் போடணும், வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. 2 பக்கமும் நல்ல ஒரு பார்டரோட சாரிக்குள்ள ஃபுல்லாவே பேட்டர்னோட வந்துருது. ஓகே. 150 ரூபீஸ்க்கு சூப்பரான காட்டன் சாரீங்க. ஸோ இப்போ சம்மர் வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பல்லு, பாடி, இது ப்ளவுஸ். ஸோ நார்மலா பர்ச்சேஸ் பண்ணா ஒரு 900 சொன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி ஜஸ்ட் 150 கிடைச்சிடுது. நல்லா ஃபாலோ ப்ளவுஸ். எங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இடையில எங்க சேனல்லையுமே இப்படி ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாரிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபார்வல் பேட்டர்ன் வந்துருது. 2 பக்கமும் சாட்டின் பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க. உங்க சேனல் நேம்? ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு, ஃபேஷன் டெக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு. ரெண்டுமே கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். நம்ம எப்போ எந்த வீடியோ போட்டாலுமே குரூப்பில் லிங்க் வந்துடும். ஓகே. இப்போ வந்து சாரீஸ் வந்து கடையில் வந்து வாங்கணும்னா ஷாப்போட டைமிங், ஓப்பனிங் டைமிங் 10 to 9 வரைக்கும் இருக்கும் மேடம். சண்டேஸும் ஷாப் உண்டு. ஓகே. 10 to 9 சண்டேவும் ஷாப் உண்டு. ஷாப் உண்டு. ஆன்லைன்ல வந்து பல்லு, பாடி. ஆன்லைன்ல நம்ம 10 to 8 ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இது ப்ளவுஸ். காலையில அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பட் 10 to 8 வந்து நம்மளோட வொர்க்கிங் டைம். ஓகே. அடுத்ததா பார்க்குறது மோஷ் மெட்டீரியல். இது மோஸ்ட்லேயே பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது. உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸுமே நம்ம அதாவது 250 அப்படின்னா சிங்கிள் பீஸாக எடுத்தால் 250 கொடுப்போம். 5 சாரீஸாக எடுத்தால் 220 அப்படிங்கிற ரேட் வரும். 10 சாரியாக எடுத்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ரேட் வரும். இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம 200 ரேட்டுக்கே கொடுத்துருக்கோம். ஓகே. இதுமே ஃப்ரீ ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங். சிங்கிள் சாரி எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங். நம்ம நார்மலாக 2 சாரீஸ் மினிமம் 2 சாரீஸ் எடுத்தால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்போம் நம்மளோட சேனலில். இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக சிங்கிள் சாரி எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். பல்லு, பாடி. ஓகே. சூப்பர். இதுமே சேம் ஃபேப்ரிக்கா? இது மோஸ்ட்லியே வரக்கூடிய கிரேப், மோஸ்ட் கிரேப் இது. ஓகே. உங்ககிட்ட சாரி கலெக்ஷன்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும்? நமக்கு டெய்லியுமே சரக்கு வந்துக்கிட்டே தான் மேடம் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 வீடியோஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் உங்கள் வீடியோவில் பார்த்து நிறைய ரீசேலர்ஸ் கூட ரீசேலர்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அதுக்கான அப்டேட் கொடுப்போம். ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்துடும். இப்போ வந்து வியாபாரத்துக்காக வாங்குறவங்களுக்கு சேம் ப்ரைஸ் தானா? அதான் மேடம். இப்போ நம்ம இது வந்து இப்போ உங்களுக்கு ஆஃபருக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும், ஒரு சரியாவது வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது ஸ்டஃப் தெரியும், பர்ச்சேஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். நார்மலாக இந்த சாரீஸ் அப்படின்னா நம்ம 250 கொடுக்குறோம் சிங்கிள் சாரி எடுக்கிறவங்களுக்கு. அது அவங்க ஓன் யூஸ்க்கு எடுத்தாலும் சரி, பர்ச்சேஸ்க்கு எடுத்தாலும் சரி, 10 சாரீஸ் எடுக்கிறப்போ 200 கொடுத்துரும். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்கோட. நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே செல்லர்ஸாக தான் இருக்காங்க. இல்லை ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுமே அடுத்த 1 மந்த்ல 2 மந்த்ல அவங்க செல்லர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு அப்படியே பிராசோவில் வர்ற மாதிரியான டைப். உங்களுக்குள்ள பிராசோவில் அந்த ஜரி வச்சு வர்ற அதே பேட்டர்னில் உங்களுக்கு பால்தனி பேட்டர்னில் மோஸ்ட் மெட்டீரியல் வந்துருக்கு. ஷாப்லேயே இதே ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்க வேணாம். நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நார்மலாக கொடுக்குறது 250. ஷாப் வந்து 230 கொடுக்குறோம். 5 சாரீஸ்க்கு மேலே எடுத்தாலே 200 வந்துடும். ப்ளவுஸ், பாடி. சொல்ற ரேட் ஆன்லைனுக்கு இந்த மட்டும். ப்ரைஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கிறது ஆன்லைன் ப்ரைஸ். ஆன்லைன்லையும் இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் ப்ரொமோஷனுக்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ப்ளவுஸ், பாடி, விஷால் பூனம், கிரேப் சில்க், இந்த மாதிரி மோஸ்ட் மெட்டீரியல், ஷிஃபான் மெட்டீரியல் இருக்குது, பிராசோ இருக்குது, கிளாஸ் பிராசோ இருக்குது, செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போதைக்கு ஷாப்பில் இருக்குது. ப்ளவுஸ், பாடி எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு வேறு லெவல். அதோட ஸ்டஃப்லாமே சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. ப்ளவுஸ், பாடி. ஸோ ஒரு சரியாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும், அடுத்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்றதுனால இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு ஒரு ஆஃபர் வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கோம். பல்லு, ப்ளவுஸ், பாடி.
ஓகே. இப்போ சாரியோட மீட்டர் கண்டிப்பா வந்து 6+ இருக்கும். அது கண்டிப்பா இருக்கும். அதுக்கான கேரண்டி நம்ம குடுத்துடுறோம். டேமேஜஸும் எதுவும் இருக்காது. இருக்காது. அது போக ஏதோ ஒரு ஜாயிண்ட் சாரீஸ் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு சாரீல ஒரு சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் இருக்கு. இல்ல ஒரு பார்டர்ல வந்து ஒரு பிசிறு இருக்கு அப்படின்னா, அது ஜாயிண்ட் சாரீஸ்ல அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏதோ 1, 2ல நம்மளையும் மீறி அந்த மாதிரி வரும். பல்லு, ப்ளவுஸ் மத்தபடி டேமேஜ் இருக்கவோ, இல்ல ப்ளவுஸ் இல்லாம இருக்குது, லென்த் இல்லாம இருந்துச்சு, ஹைட் ஒரு பார்ட் ஒரு மாதிரி இருந்தது, இன்னொரு பார்ட் இன்னொரு மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நம்ம சாரீல வராது. பல்லு, பாடி இது எல்லாமே 200. அடுத்ததா பார்க்க போறது மார்பிள் சாரீஸ் மேடம். பல்லு, பாடி உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா. நல்ல ஒரு பஞ்சு பஞ்சுன்னு மெத்த மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடிய சாரி. இது கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆகும். இருக்கும். இந்த கொஞ்சம் பிரைஸ் பஃபியா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் நம்ம நார்மலா 250 கொடுத்திருந்தது. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் 200 தான் கொடுத்துருக்கோம். 200 தான். ஆமா மேடம். ஓகே. 2255. ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம இவ்வளவு மெனக்கெட்டு தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்கும், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். பல்லு, பாடி, ஏன்னா உங்களுக்கு ஒரு சாரி கூட மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் சில நேரங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று பண்ணியிருப்பீங்க, வந்திருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கலர் ஷேட்ஸ் மாதிரி இருந்திருக்கும், வச்சிருக்கும். இது ப்ளவுஸ், பல்லு, பாடி, அந்த மாதிரி என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. நம்ம இந்த பிஸ்னஸை 6 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். 6 இயர்ஸ் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே இதே கான்செப்ட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு எப்படி தனித்தனி ஆதார் நம்பர் இருக்கோ, நம்ம வீட்டுக்குன்னு தனி ஒரு டோர் நம்பர் இருக்கும். அப்படி ஒவ்வொரு சாரிக்குமே உங்களுக்கு தனி நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாரி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா சேம் இதே சாரி தான் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அந்த கோட் நம்பர்ஸ் ஆமா. கொடுக்குறீங்க. காமிச்ச சாரீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு ப்ரோ. சீரியஸ்லி 200க்குலாம் வந்து செம்மையா இருக்கு இந்த சாரீ. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்கும். நான் திரும்பி சொல்கிறேன், இது எல்லாமே லெஃப்ட் ஓவர் பீசஸாக இருந்தது தான் இப்போ நம்ம சடனாக பிளான் பண்ணதுனால வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த இதே மாதிரி மெட்டீரியல் ஒரு 150 சாரீஸ் நம்ம வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்கோம். அதில் மற்றது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருந்திருக்கும். இப்போ ஒரு 10-20 பீசஸ் மட்டும் இருந்திருக்கும். அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அது அப்படி உள்ள கலெக்ஷன்ஸே இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளவுஸ், பாடி, ப்ளவுஸ், இதுவுமே body. சேம் ஃபேப்ரிக்கா? ஆமாம் மேடம். பல்லு இது எல்லாமே மார்பிள் ஃபேப்ரிக். சாரி வேணுமோ ஜஸ்ட் அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிக்கலாம். பல்லு, பாடி, அவங்க கேட்குற அந்த பர்டிகுலர் சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். மார்பிளில் இந்த சாரி கேட்குறாங்க, அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். இருக்கிறதுல எது வேணுமோ அவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடுது. பல்லு, ப்ளவுஸ், பாடி, கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸாக இருக்குது. விஷால் பூனம் மெட்டீரியல் மேடம். நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும். விஷால் பூனம். ஆமாம் மேடம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டும் ப்ளீட்ஸ் கடையில் போயிடும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே ஒரு 4 டைம்ஸ் ஆகிட்டா தெரியாது. ஏன்னா இப்போ கூட அந்த ஸ்டிச் போடுறதெல்லாம் கொஞ்சம் தடிசாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணதுமே அது உங்களுக்கு ஸ்டிச் உங்களுக்கே தெரியாது. ஃபுல் சாரி வியர் பண்ணியிருக்க மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் நம்ம சிங்கிள் சாரியை பர்ச்சேஸ் பண்ணால் 250 கொடுக்குறோம். 5 சாரீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 220 கொடுக்குறோம். 10 சாரீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 200 கொடுக்குறோம். இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜஸ்ட் 200, 2265. 200 தான். ஆமாம் மேடம். ஓகே. அது 5 சாரி எடுத்தாலும் 10 சாரி எடுத்தாலும் 200 தான். ஆமாம். சூப்பர். மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாயில் பிரிண்ட்ஸும் இருக்குது. ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். எல்லாமே விஷால் பூனம். வரும். ஆமாம் மேடம். இந்த பிராண்டட் சாரீலாம் நார்மலாக ஷாப்பில் என்ன ப்ரைஸ் இருக்கும்? இப்போ விஷால் பூனம்னு எடுத்துட்டாலே 1500க்கு கீழே இல்லை மேடம். அந்த மாதிரி நார்மலாக பிராண்டருக்கு போயிட்டாலே நமக்கு ப்ரைஸ் வந்து கூட தான் வருது. அப்படி உள்ள சாரீஸ் தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வருது. ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 800ஆவது இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே. ஜஸ்ட் 200 ருபீஸ் மட்டும்தான். அதுவும் இந்த வீடியோவில் ஆஃபர் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இல்லையா? இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஒரு 150 சாரீஸ் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அவங்க எவ்வளோ டைம் இருக்கோ இருக்கிற வரைக்கும் நம்ம சப்ளை கொடுக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம்னாலும் அவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண போகிறாங்க. வீக்லி ஒரு 4 வீடியோஸாவது நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ளவுஸ் ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த ரேட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம நார்மல் வீடியோஸ்னாலுமே அவங்க இப்போ 10 சாரீஸ்க்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்க இந்த ரேட் வந்துட போகுது.
இல்லாட்டினாலும் இடையில ஆஃபர் நம்ம 150 வரைக்குமே இப்போ இதே சாரியை 150 வரைக்குமே நம்ம ஆஃபரில் கொடுக்க தான் போகிறோம். லெஃப்ட் ஓவர் சாரீஸை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ஒரு ஸ்பெஷல் டேல ஆஃபர் கொடுக்கணுன்றதுனாலையும் நம்ம எப்பயுமே நம்மகிட்ட ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி தெரியும். இப்போ இது வந்து வீடியோ சாரியோட பின் பக்கம், ஓகே. முன் பக்கத்தில் ஸ்டிச் இருக்குது அப்படின்றதே தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சாக இருக்கும். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸ்டிச்சிங் கூட எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, ஷிப்பிங் கூட எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அவங்க வீடு தேடி ரீச் ஆகிட போகுது. கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணால் மட்டும் அதுக்கான சார்ஜஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறாங்க. எப்படி ப்ரோ ப்ரைஸும் உங்களுக்கு வந்து லோ அண்ட் வந்து அது ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? இப்போ அதாவது சிங்கிள் நம்ம அது சேல்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம போகிறதே ஒரு நாளைக்கு ஒரு 10 பீஸ் தான் போகுது அப்படின்னா ஒரு பீஸ்லேயும் 100 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 200-300 பீஸ் போகுது அப்படிங்கிறதுல ஒரு பீஸ்க்கு நமக்கு 10 ரூபா கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்க எல்லாருமே செல்லர்ஸ் தான். ஸோ அவங்களும் இதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட் வைக்கணும். இப்போ இந்த சரியாக அவங்க சேல் பண்ணுறது ஒரு ஜாயின் சரியாக அப்படின்றதுனால ஒரு 300 தான் சேல் பண்ண முடியும். அப்போ அதுக்கேற்ற மார்ஜின் தான் நம்ம வச்சு கொடுக்க முடியுன்றதுனால நம்ம இந்த மார்ஜின் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே நமக்கு மார்ஜின் நிற்க தான் செய்யுது, ப்ராஃபிட்டில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாடிக்குள்ள ஃப்ளைன் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்டோட ஜஸ்ட் 200 ருபீஸ் கிடச்சிடுது. நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க ஓன் யூஸ்க்காக இருந்தாலுமே 5 சாரி 10 சாரின்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இவ்வளோ லோ ப்ரைஸில் இருக்குல்ல. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட் தான் வைக்கிறோம். அண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியும் கொடுக்குறனால வந்து ரெடி டு யூஸ். அப்போ எடுத்ததுமே அவங்க இப்போ இதில் இருக்க ப்ளவுஸ் யாரும் மெஜாரிட்டி ஜாயின் சாரியில் வந்து இதில் இருக்க ப்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு ப்ளவுஸை இப்போ இன்னைக்கு சாரி வந்துச்சு அப்படின்னா நாளைக்கே அவங்க ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட சாரீஸ் எடுக்க வரவங்க யார் அதிகம் எடுக்க வருவா? எல்லாருமே ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. இப்போ அதாவது நிறைய பேர் ஜாயின் சாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஜாயின் சாரி எதுக்கு வியர் பண்ணணும், நார்மல் சாரியே இந்த ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் இவ்வளோ கிடச்சிடுதுல அவ்வளோ கிடச்சிடுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களோ ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கோ தான் இதோட ஒர்த் புரியுது. நார்மலாக அவங்களுக்கு இதோட குவாலிட்டி தெரியும். நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 800 ருபீஸ் வரக்கூடிய சாரி ஜஸ்ட் 200 ருபீஸ் கிடச்சிடுது அப்படின்றதுனால நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமலும் அவங்க ஆஃபீஸ்லையோ அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ மற்றவங்களுக்கும் சேல் பண்ணி இதன் மூலியமாக ஒரு ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அந்த மாதிரியுமே. ஆமாம், ஒருத்தர் வியர் பண்ணாலே அடுத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 200 ருபீஸ் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு 4 தடவை வியர் பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து ஒரு அயன் பண்ணுறதுக்கே இப்போ ஒரு 30 ரூபாய் 25 ரூபா அப்படிங்கிறப்போ ஒரு 4 தடவை வியர் பண்ணால் கூட போதும் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது கிரேப் சில்க் மேடம். கிரேப் சில்க். ஆமாம், இது ப்ளவுஸ் பாடி. இது அப்படியே உங்களுக்கு பிராசோ டைப்பில் வரக்கூடிய கிரேப் சில்க். இப்போ பிராசோ சாரியில் வரக்கூடிய அதே பேட்டர்ன் கிரேப் சில்கில் வருது, நல்ல ஒரு ஷைனிங்கோட. இதோட ப்ரைஸ் 230. ஃப்ரீ ஷிப்பிங்கோட 2 சாரீஸ் எடுத்து இந்த வீடியோவில் இருந்தால் ஒரு சாரி எடுத்தாலுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். ப்ளவுஸ் பாடி. ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்து சாரியோட மீட்டர் 6+. ப்ளவுஸ் பாடி இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் ப்ளவுஸ் காமிக்காமல் இருந்திருப்போம். அப்படி காமிக்கல ப்ளவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதில் ரன்னிங் ப்ளவுஸ் இருந்திருக்கும். ப்ளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ். இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? 230 தான். சூப்பர். ப்ளவுஸ் பல்லு பாடி. இது வந்து லெஃப்ட் ஓவர் சாரீஸ் இல்லையா? ஆமாம் மேடம். அதனால இந்த ப்ரைஸ் இல்லைன்னா நார்மலாக இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன? இது எல்லாமே நம்ம 250 கொடுக்குறது. 250. 2 சாரீஸ் எடுத்தாங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்போம். 5 சாரீஸ் எடுத்தாங்கன்னா 220. 10 சாரி எடுத்தாங்கன்னா 200. இதுதான் நம்ம இந்த இதுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ். ப்ளவுஸ் பட் லெஃப்ட் ஓவர் பீசஸே இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பல்லு ப்ளவுஸ் பாடி. இதில் எந்த மெட்டீரியல் இப்போ நான் கமெண்ட்டில் அவங்க கேட்குறாங்களோ அந்த மெட்டீரியல் நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அதே மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு அவசரத்தில் வீடியோ மேக் பண்ணதுனால இருக்கிற மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் பாடி. லாஸ்ட் டைம் கிளாஸ் ப்ராஸோ வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்து அதுக்கு வீடியோ மேக் பண்ணலாம். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தனால தான் இப்போ ஷாப்லேயுமே நம்ம கிளாஸ் ப்ராஸோ வச்சுருக்கோம். வேணுன்றவங்க டேரெக்டாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
கலம்காரி பேட்டர்னில் வரக்கூடிய மோஷ் மெட்டீரியல் மேடம். இது ப்ளவுஸ். பாடி இது கலம்காரியிலே உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்னில் கான்ட்ராஸ்ட் பார்டரோட நல்ல ஒரு க்ரஷர் டைப்பில் வரக்கூடிய க்ரஷ்டு மோஷ் மெட்டீரியல். இது பல்லு. இதோட ப்ரைஸ் 299. நம்ம மோஷ் மெட்டீரியல் 200லேருந்தே கொடுக்குறோம். இது க்ரஷ்டு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கூட வர்றதுனால இதோட ப்ரைஸ் 299. 2295. ப்ளவுஸ். பாடி இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடுது. ப்ளவுஸ், பாடி. ஓகே. யூஸ்வலாக ஜாயின் சாரீஸில் இந்த மாதிரி ப்ளவுஸோட எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட. ப்ளவுஸ், பாடி. நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தான் இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வர வேண்டியது இருக்குது. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும். இதுவுமே சேம் ஃபேப்ரிக்கா? ஆமாம் மேடம். சூப்பராக இருக்கே. சாரி கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. நீங்கள் காமிக்கிற எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஓவர் சாரீலாம் இருந்தாலுமே பார்க்குறவங்களுக்கு லெஃப்ட் ஓவர் பீசஸ்னே தெரியாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டான செலக்டிவான பீசஸாக போட்டிருக்க மாதிரி தான் தெரியும். சூப்பராக இருக்கு. இது ப்ளவுஸ், பாடி, பல்லு. ஸோ அவங்களுக்கே ஒரு 4 தடவை ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின் சாரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. பல்லு அந்த அளவு இருக்கும் அதோட ஸ்டிச்சஸ். ஆமாம் மேடம். பாடி, ப்ளவுஸ், பல்லு, பாடி, ஓகே. ப்ளவுஸ், பல்லு, பாடி. ஓகே. இந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்குன்னே நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே செல்லர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு சேல் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம ஒன்றுமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பிளாக் கலர். யூஸ்வலாக ஜாயின் சாரீஸ் சேல் பண்ணுறவங்க 30 பீஸ் கட்டாக எடுப்பாங்க. இது ப்ளவுஸ். அப்படி கட்டாக எடுக்கிறதுல எனக்கு இந்த இடத்துல ரேட் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் ஃபீல் பண்ணுறாங்க. அது கம்மியாக இருக்கும் தாங்க. ஏன்னா இப்போ 30 பீஸ் நீங்கள் கட்டாக எடுப்பீங்க. அந்த 30 பீஸ் கட்டில் ஒரு 15 பீஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் ஒரு 15 பீஸ் வந்து சொல்ல முடியாது. டேமேஜாக இருக்கும், லென்த் பின்ன இருக்கும், ஹைட்டு முன்ன பின்ன இருக்கும். அதே உங்களுக்கு 6 பீசஸ்லாம் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு இல்லாத சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 பீசஸ் தான் தேரும். ஸோ மிச்ச சாரீ நீங்கள் பார்க்குறப்போ ப்ரைஸ் வந்து ரொம்பவே கூடிடும். அந்த மாதிரி எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுறோம். பல்லு அதை இங்கே சேல் பண்ணிடுறோம். நம்ம சேனல்ஸ்லையும் போட்டு சேல் பண்ணுறோம். ப்ளவுஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 100 பண்ணிடுறோம். அதுவே எந்த ஒரு கம்ப்ளீட் சரியாக நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஃபோல்டிங்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல்லு, ப்ளவுஸ், பாடி. பீஸா கிடைக்கிற ரேட்டையும் ஜாயின் இருக்கிறது கம்பேர் பண்ணவே முடியாது. பாடி அந்த ஜாயிண்ட் பாருங்க, அந்த ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னு தெரியுங்க. இவ்வளவு ஜூம்ல பார்த்துருக்கீங்க, ஆனாலும் ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு இந்த பர்ஃபெக்டான ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ சில எங்களால் இந்த அளவுக்கு சொல்ல முடியல, எவ்வளவு எப்படி செக் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்க்குறது பிராசோ சாரி மேடம். இது பல்லு, பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஒரு ஃபுல் ஜரியோட வந்துடுது. பிராசோ சாரீஸ் நம்ம உங்களுக்கு 299, 300, 330, 350 இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். இதோட ப்ரைஸ் 299, 2310. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஜரியோட வந்துடுது. முன்னாடி இருந்தது பல்லு, இது பாடி. நம்ம ஷாப்லனாலும் சரி இல்லை ஆன்லைன்லனாலும் சரி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷாப்லேயும் நம்ம நீட்டாக ஃபோல்ட் பண்ணி அவங்க நீட்டாக அவங்களே செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு என்கொயரி பண்ணுறாங்க, 10 to 8 என்கொயரி பண்ணுறாங்கன்னா 5 மினிட்ஸில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவோம். கலெக்ஷன்ஸும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸே ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க பே பண்ணி, கேஷ் ஆன் டெலிவரி வேணுன்றவங்க COD யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க கேட்குறது அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் நீட்டாக அவைலபிள் கொடுத்துருவோம். அதில் எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்குவாங்க. அன்னன்னைக்கே அவங்க புக் பண்ணுற ஆர்டர்ஸ் அன்னன்னைக்கே டிஸ்பேட்ச் ஆகிடும். அவங்களுக்கான ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுத்துருவோம். ST ப்ரொஃபஷனல், இந்தியா போஸ்ட், DTDC இந்த எல்லா சர்வீஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்க எது வேணாலுமே புக் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். அவங்களுக்கான ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். மறுநாளே அவங்க புக் ஆகிருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்குற எல்லாமே பிராசோ சாரி. இதெல்லாமே சாரீஸ். ஓகே.
பல்லு, ம் பிளவுஸ், டிசைன். பாடி. எல்லாமே ஜஸ்ட் 299 தான். இல்லைன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்? இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம். இப்போ பிராசோ சாரீஸ் உங்களுக்கு 500க்கே கிடைக்க தான் செய்யுது. இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் அப்படிங்கிறதால குறைஞ்சபட்சம் ஒரு 900, 1200 ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய சாரீஸ். ஓகே. நல்ல ஒரு காப்பர் ஜரியில் வந்திருக்கு. பிராசோ, இது பிளவுஸ். என்ன பிராசோ? இது பிராசோலயே ஒரு புது டைப் ரிவர்ஸ் பிராசோ. இது பல்லு, பாடி. இந்த உள்ள இருக்க பேட்டர்னும் ப்ளூம் ஆகி தெரியும். ஏன்னா பேக் சைடு வந்து அதாவது ரிவர்ஸ்லயும் உங்களுக்கு பிராசோ அப்படிங்கிறது இப்போ நார்மலாக வந்து ஒரு பக்கம் தான் வியூ பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2 பக்கமே இருக்கும். இந்த மாதிரி பின் பக்கத்தில் வந்து நமக்கு பின்னி சில்க் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ 2 பக்கம் திருப்பி நம்ம வியூ பண்ணி 2 பக்கம் வியூ பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நல்லா ஆகி தெரியும். ஓகே ஓகே சூப்பர். இப்போ நார்மல் சாரீஸ்லாம் நமக்கு இந்த ஃபார்வல் பேட்டர்ன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ப்ளூம் ஆகி தெரியாது. நமக்கு 2 பக்கமும் வியூ பண்ணியிருக்கிறதுனால நமக்கு நல்லா ப்ளூம் ஆகி தெரியுது. இதோட ப்ரைஸ்? இதோட ப்ரைஸும் 299. நம்ம நார்மலாக 350 கொடுக்குறது 299 கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ், பல்லு, பாடி. மெட்டீரியலும் பிராசோ மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு இருக்கும். நம்ம மார்பிள் மெட்டீரியல் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல், நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த குவாலிட்டிக்காகவே பர்ச்சேஸ் பண்ணுறது. சூப்பராக இருக்கே. இது லாஸ்ட் நம்ம பார்க்கலாம் மேடம். பிளவுஸ், பல்லு, பாடி. இதெல்லாம் ஒரு ரேரான மெட்டீரியல். எப்பயாவது தான் நமக்கே கிடைக்குது. நம்ம கிடைக்கிறதே ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் தான் கிடைக்குது. ஓ அந்த மாதிரியா? ஆமாம் மேடம். இது பல்லு, பாடி. பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே 2 சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அடுத்து 10 சாரீ கேட்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இது. பல்லு, பிளவுஸ், பாடி. இந்த ஒன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் வேருக்கோ ஆஃபீஸ் ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல் வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். பிளவுஸ், பாடி. நீங்கள் அது வந்து சிங்கிள் சாரீ கூட எடுத்துக்கலாங்க, ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. ப்ளவுஸ், பாடி. எல்லா ஸ்டிச் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சாக இருக்கும். அதுவும் பீட்ஸு கடையில் போயிடும். சூப்பர். அதுவும் ஜாயின் பண்ணி வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறது ரொம்பவே ஒரு அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ். பிளவுஸ், பல்லு, பாடி. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிளவுஸ், பாடி. சொல்ல லென்த் ஜாஸ்தி இருக்குது, சாரீ 7 மீட்டருக்கு இருக்குது, எத்தனை பீஸ் தான் வைக்க முடியும், கீழே தொங்குது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நமக்கு வருது. சிலர் கட் பண்ணாமல் கூட வியர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லென்த் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க. சில சாரீஸ் அப்போ லென்த் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சுமே முன்ன பின்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத போர்ஷன் நீங்கள் கட் பண்ணிடலாம். பல்லு, பாடி. இப்போ ஒரு சில சாரீஸ் 7 மீட்டர் 7.5 மீட்டர்லாம் கூட வரதான் செய்யும். அது எதுக்கு வேஸ்ட் ஆக்கா அப்படின்றதுனா நாங்கள் உங்களுக்கு அப்படியே தான் வச்சு விட்டுடுவோம். பார்க்குறது காட்டன் பிராசோ மேடம். இது பிளவுஸ், பாடி. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல இந்த மாதிரி ஒரு மைல்டான காப்பர் ஜெரி, 2 பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்னு வந்தது. இதோட ப்ரைஸ் 350. 2331. நார்மலாக எல்லாருமே வந்து ஜாயின் சாரீ சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே உங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து த்ரெட் போட்டு நீங்கள் நாட் போடுறீங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லுவேன். நம்ம ஒன்றுமே கஸ்டமர்ஸ்க்கு எப்படி பண்ணால் பெனிஃபிட் இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாரியுமே பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரீஸ் நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஜரியோட நல்ல ஒரு நீட்டான கலெக்ஷன்ஸ். ப்ரைஸ் 350 மேடம். 350. பிளவுஸ், பாடி. ஓகே. ஜாயின் சாரீ சேல் பண்ணுற எல்லா செல்லர்ஸ்க்குமே இருக்கிற ப்ராப்ளம் அந்த இப்போ அவங்க ஒரு 30 பீஸாக எடுத்திருப்பாங்க. அதில் சேலாகி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சில சாரீஸ்லாம் ப்ளவுஸ் எங்கிட்டு போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே மிஸ் ஆகிடும். சாரியை உடச்சி ஒரு 4 பேர் பார்த்துட்டு போனாங்கனாலே சாரீ ஃபுல்லாக உடஞ்சிடும். அதை மடிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாகிடும். அதுக்காகவே பிஸ்னஸை விட்டுருவோமான்னு நினச்சிடுவாங்க. ப்ளவுஸ், பாடி. நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீட்டாக கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க காட்டுறதுக்கு சிரமப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கஸ்டமரும் நீட்டாக பார்த்துருவாங்க. டேமேஜ் இருக்கா, ஜாயிண்ட் எங்கே வருது, எப்படி வருது, த்ரெட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கஸ்டமருக்கும் ஃபேவராக இருக்கும். இது பல்லு, ப்ளவுஸ். செல்லருக்கும் எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் சேல் பண்ணிடலாம். சேல் ஆகலை அப்படின்னாலும் நீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிட போகிறாங்க. அடுத்த வர கஸ்டமருக்கு காட்ட போகிறாங்க.
பல்லு, பாடி, பல்லு, பாடி. saree கலருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. 350 rupees ஆமா. காட்டன் பிராசோ. ஓகே. இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப்ல இருக்காது இல்லையா? இந்த காட்டன் பிளாஸஸ் இருக்காது. நம்ம இந்த இருக்காது. ஷாப்ல ஒரு 6-7 மெட்டீரியல் சொல்லியிருந்திருப்போம். ம். அது மட்டும் தான் ஷாப்ல இருக்கிறது. பிளவுஸ், பாடி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம இடையில ஷாப்ல வைப்போம். அப்படி வைக்கிறப்ப நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த கலெக்ஷன்ஸ் ஷாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. வீக்லி ஒன்ஸே நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். பிளவுஸ், பாடி. ஓகே. நம்ம இப்போ ஆன்லைன் கஸ்டமர்ஸ் நம்ம ஒரு 30 மெட்டீரியல் வரைக்கும் டிஸ்ப்ளே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு 10-15 மெட்டீரியல்ஸ் காமிச்சிருப்போம். பிளவுஸ், பாடி. ஷாப்பில் அவ்வளோ மெட்டீரியல்ஸும் நமக்கு வைக்க முடியாது. அவ்வளோ மெட்டீரியல்ஸ்க்கான டிமாண்டும் இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாருக்கும் சேல் ஆகக்கூடிய சாரீஸை மட்டும் நம்ம ஷாப்பில் வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது காஞ்சி பார்டர் சாரீஸ் மேடம். காஞ்சி பார்டர். இந்த பார்டர் வந்து பிக்கா இருக்கிறனால. ஆமாம், நல்ல ஒரு 9 இன்ச்சுக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் வந்துடும். சாரீ கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி பல்லுவும் வந்துடுது. இதோட ப்ரைஸும் 350. 350. 2342. கலம்கரி பேட்டர்ன்ல காஞ்சி பார்டர் சாரி. ஆமாம் மேடம். கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், பாடி. கீழே நல்ல பெரிய பார்டர், மேல வந்து குட்டியா வந்து டக் பண்ற இடத்துல பார்டர். சூப்பர். எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாங் பார்டர் வந்துடும். சாரீ கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர், அதே கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், இது பாடி. ப்ளவுஸ் எது வேணுமோ ஜஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணிட்டு புக் பண்ணிக்க போகிறாங்க. பல்லு, பாடி. இப்போ இன்கேஸ் அவங்க இந்த சாரீ கேட்குறாங்க இல்லை அப்படின்னாலும் அடுத்து நம்ம ஒரு 10 சாரீஸுமே இதுக்கு சிமிலரான சாரீ தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அவைலபிள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். இருக்கிறதுல எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கலாம். பல்லு, பிளவுஸ், பாடி. ஓகே. பிளவுஸ், பல்லு, பாடி. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறப்போவே குரூப் லிங்க் வந்துடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. குரூப்பில் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அவங்க உடனே பார்த்து உடனே புக் பண்ணிக்கலாம். நல்ல மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுது. இது எல்லாமே ஜஸ்ட் 350. எல்லாமே கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நார்மல் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரைஸ் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக. லாஸ்ட் வீடியோல சொன்னீங்க ஜாயின் சாரி டிசைன் இருக்குல்ல, இது வந்து ஃபுல் சாரியா கூட ஷாப்க்கு வராது அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி ஐட்டம்ஸ் வரவே செய்யாது. ஒரு சில ஐட்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இப்போ ஜாயின் சாரியில் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு தான் ஃபுல் சாரிலே வரும். அந்த அளவுக்கு நமக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே ஓகே. எந்த ஒரு மெட்டீரியலுமே லான்ச் ஆகிறப்பவே நமக்கு ஜாயின் சாரி வந்துடும். பிளவுஸ். இப்போ காஞ்சி பார்டர் சாரீஸ் எவ்வளவோ பார்த்துருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி ஜாயின் சாரி கிடைக்காத கலெக்ஷன் நமக்கு ஜாயின் கிடைக்கும். நம்ம சாரியில் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் ஜாயின் கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ மெட்டீரியல்ஸ் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கோம். இதில் வேணும் அப்படின்றவங்க இதில் புக் பண்ணிக்கலாம். ரெகுலராக அவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கப்போ ரெகுலராக அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அன்னன்னைக்கே வீடியோ டிஸ்பிளே ஆகிடும். அவங்க குரூப்பில் லிங்க் வந்துடும். எது வேணுமோ பார்த்து அப்பப்போவே புக் பண்ணிக்கலாம். செல்லர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் ரொம்ப ஒரு பெட்டரான ப்ரைஸில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புக் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் அன்னன்னைக்கு டிஸ்பேச் ஆகிடும். அவங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் வந்துடும். சிஓடியும் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே நம்ம ஷாப்பும் சரி நம்மளோட ஆன்லைன் சர்வீஸும் சரி அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க எப்படி வேணுமோ புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.